ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அதை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இதுவரையிலே 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பயன்படுத்திய அந்த ஆயுதங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து காவல்துறை அந்த கொலை குற்றத்திலே ஈடுபட்டவர்களை கண்டறிந்து 30 மணி நேரத்துக்குள்ளாக அவர்கள் கைது செய்து சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து குற்ற செயலிலே ஈடுபடுவதை கண்காணிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஆபரேஷன் திரிசூல் என்று சொல்லக்கூடிய அந்த செயல் திட்டமானது காவல்துறையிலே செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 1 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை யாரெல்லாம் தொடர்ந்து குற்ற செயலில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் வீடுகளுக்கே நேரடியாக சென்று விசாரணை நடத்தி அவருடைய தற்போதைய நிலை, அவர்கள் எங்கு வசிக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை போன்ற விவரங்களை, தகவல்களை சேகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது ஏதேனும் அரெஸ்ட் வாரண்ட் ஏதாவது பெண்டிங் இருக்கிறதா என்பதையும் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். சென்ற மாதம் கூட அந்த ஆபரேஷன் திரிசூல் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருந்தது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக உங்களுடைய காவல்துறையின் மூலமாக ஆபரேஷன் வேட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய திட்டத்தையும் இன்றைக்கு காவல்துறையின் மூலமாக செயல்படுத்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக ஒவ்வொரு காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து குற்ற செயலில் ஈடுபடுகின்ற 10 குற்றவாளிகள், முதன்மையாக இருக்கின்ற 10 குற்றவாளிகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல்துறையுடைய போலீஸ் கான்ஸ்டபிளை பிரத்யேகமாக தனியாக நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு அரசின் சார்பாக காவல்துறை தலைவரிடத்திலே கேட்கப்பட்டிருக்கின்றது, சொல்லப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவாக அத்தகைய நடவடிக்கையும் எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. மேலும் வெகு விரைவாக புதிதாக காவல்துறையில் இருக்கப்பட்டிருக்கின்ற காவலர்கள் எல்லாம் பணியமர்த்தப்பட்டு அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஊர்காவல் படையைச் சேர்ந்த 500 பேர், அதே போல காவலர்கள் 37 பேர் வெகு விரைவாக அவர்கள் பயிற்சி முடிந்து இந்த மாத இறுதிக்குள் அவர்கள் காவல்துறையிலே சேர்க்கப்பட்டு பல்வேறு இடங்களிலே பணியமர்த்தப்பட இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இரவு ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று
கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வியாபாரிகள் ஒரு கோரிக்கையை காவல்துறைக்கு வைத்திருந்தார்கள். ஏனென்றால் எங்களுக்கு இந்த சாப்பாட்டு கடைகள்லாம் 11 மணிக்கெல்லாம் மூட சொல்றாங்க, மற்ற கடையெல்லாம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கு. அதனால எங்களையும் அந்த 12 மணி வரைக்கும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் 12 மணி வரையிலே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. முன்னாள் முதலமைச்சர் பொறுத்தவரையிலும் ஏதோ இந்த ஆட்சியில தொடர்ந்து கொலை குற்றங்கள் நடப்பதை போலவும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதை போன்றவும் இன்றைக்கு தவளகுப்பத்திலே நடந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் பேசியிருக்கின்றார். என்னையும் சபாநாயகரையும் சம்பந்தப்படுத்தி, முதலமைச்சரையும் சம்பந்தப்படுத்தி தொடர்ந்து அவர் ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை மக்கள் மத்தியிலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதை நான் வன்மையாக அவரை நான் கண்டிக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்த அரசாங்கம், இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2021 புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு கட்டுக்குள் இருக்கின்ற ஒரு நிலைமையிலே தான் இந்த அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் அவர் முதலமைச்சராக இருந்து உள்துறை அமைச்சரை பொறுப்பு வகித்த சூழ்நிலையிலும் கூட அவரால் நிறைவேற்றப்படாமல் இருந்த பல திட்டங்களை இன்றைக்கு காவல்துறையிலே இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக காலம் காலமாக நிரப்பப்படாமல் இருந்த காவலர் பணியிடங்கள், பதவி உயர்வு, வாரிசுதாருடைய வேலை, ஊர்காவல் படையை சார்ந்தவர்களுக்கு, இப்படி அனைத்து நிலைகளிலும் அவரால் செயல்படுத்த முடியாத திட்டங்களை எல்லாம் கூட இன்றைக்கு காவல்துறையிலே இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு அவற்றெல்லாம் இன்றைக்கு நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. 2016 2021 வரையிலே அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில், அவர் காவல்துறை பொறுப்பு வகித்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 413 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த 5 வருஷத்துல 2016 2021 வரைக்கும் 413 போஸ்கோ கேஸ் மட்டும் 366 நடந்திருக்கு. 366 366 366 போக்சோ கேஸ் நடந்திருக்கு. ரேப் கிட்டத்தட்ட 47 நடந்திருக்கு. மர்டர் கேஸ் 174 நடந்திருக்கு. அட்டெம்ப்ட் மர்டர் 131 நடந்திருக்கு. செயின் ஸ்நாச்சிங் 222 நடந்திருக்கு. ராபரி 92 நடந்திருக்கு. டக்காய்டு கேஸ் 24 நடந்திருக்கு. இப்படி அவர் ஆட்சியில இருக்கும் பொழுது எதுவுமே நடக்காத போலையும், ஏதோ இந்த ஆட்சியில முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு எப்போ ரங்கசாமி ஆட்சிக்கு வந்தாலும் இது மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு தவறான தகவல்களை மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாம காவல்துறை மீது களங்கம் கற்பிக்கின்ற வகையிலே ஏதோ கட்ட பஞ்சாயத்து நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காரு.
அப்போ அவரு உள்துறை அமைச்சராக இருந்த நேரத்துல, முதலமைச்சராக இருந்த நேரத்துல எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு, எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து நடந்தது. இதெல்லாம் ஏதோ இது குறை சொல்லணும், இந்த அரசு மேல குறை சொல்லணும், ஒரு காழ்ப்புணர்ச்சியோட சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்றத வன்மையா கண்டிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குறிப்பா என் மீது, சபாநாயகர் மீது பல குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதோ காவல்துறையில எங்களுடைய தலையீடும், எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை தலையீடும் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எங்க குடும்ப பெண்களை நாங்க அப்படி வளர்க்கல, நாங்க அப்படி பழகல. வேணா அவங்க குடும்பத்துல வேணா அப்படி பழகிருக்காரா எங்களுக்கு தெரியாது. எங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் அவங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அனாவசியமா அரசியல்ல தலையிடுறதோ, மற்ற நிர்வாகத்தில் தலையிடுறதோ எந்த காலகட்டத்திலும் எந்த நேரத்திலும் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. இது மாதிரி ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் இது மாதிரி தரம் தாழ்ந்து பேசுவதை, குடும்பத்தில் உள்ளவர்களை அரசியலாக்கி பேசுவதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். அப்புறம் நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சா அப்ப நீங்க தாங்க மாட்டீங்க. அத முன்னாள் முதலமைச்சர் அந்த பொறுப்பை உணர்ந்து இனிமேலாவது அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அரசியலுக்காக எதை வேணா பேசிட்டு போலான்றது இல்லை. எது உண்மையோ, உண்மையா இருந்தா நீங்க குற்றம் சொல்லுங்க. அந்த குற்றத்துல உண்மை நிரூபிக்கப்பட்டால் நீங்க எதை சொன்னாலும் அதை கேட்க நாங்க தயாரா இருக்கிறோம். எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பொத்தாம்பதுல போற போக்குல காவல்துறை மீதும், முதலமைச்சர் மீதும், சபாநாயகர் மீதும், என் மீதும் அவதூறுகளை பரப்புவதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி அவர் தொடர்ந்து அதை செய்தாருன்னு சொன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், நான் சட்டப்படியான நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர்களை தள்ள வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி அவர் தொடர்ந்து சொன்னார்னா அவர் மீது வழக்கு தொடர்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடர்வதற்கும் தயாராக இருக்கின்றேன். அவர் எதா இருந்தாலும் ஆதாரத்தோட கொடுக்கணும். ஆதாரம் இல்லாம எங்களுடைய நம்பகத்தன்மையின் மீது நாங்கள் நேர்மையான அரசியலை இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அந்த அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி சம்பந்தமாக, பொறாமையின் காரணமாக இதை போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்தவில்லை என்று சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அவர் மீது சட்டப்படியான வழக்கு நீதிமன்றத்திலே தொடரப்படும். அவர்கிட்ட கேட்டவன் வழக்கு தொடர்பு நீதிமன்றத்துல ஆதாரம் என்னன்னா 2 பேருமே பரஸ்பரம் நீங்க ஒண்ணு அவர் மேல வழக்கு தொடர்பு சொல்றீங்க, அவருக்கு உங்க மேல ஆதாரம். மக்கள் இதனால என்னன்னா இது உண்மை இது தேர்தல் தேர்தல் அவசியம் சார். அவர் உங்க மேல வழக்கு தொடர்பு இருக்காரு, இந்த ஆதாரம் ஆதாரம் வச்சிருக்கீங்களா இருக்காங்க வழக்கு தொடர்பு. நான் கோர்ட்ல முக்கிய ஆதாரம் சரி ரைட். கோர்ட்ல வழக்கு தொடரும் போது
அவர் வந்து நீதிமன்றத்தில் ஒரு ஆதாரத்தை கொடுக்கட்டும். அப்போ கோர்ட்டை வழக்கு தொடரும்.